மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424222022. நேசம், வாழ்வதற்கோர் அழைப்பு. கிண்டல், கேலி ஆகியவற்றை எப்படி எதிர்கொள்வது? பதில்: கிண்டலும் கேலியும் மற்றவர்கள் செய்வது. உங்கள் மனம் உறுதியாக இருப்பின் மற்றவர்களது கிண்டலும் கேலியும் உங்கள் மனதை பாதிக்காது. நீங்கள் அதனை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு அடுத்த வேலைக்கு சென்று விடுவீர்கள். உறுதியற்ற மனம், உங்கள் மனதின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் நிலை, மன திடமின்மை ஆகியவைதான் மற்றவர்கள் வார்த்தைகள் நம் மனதை பாதிக்க காரணம். நல்ல உறுதியான மனம் என்பது ஒரு பாறை போல இருக்க வேண்டும் என்று சொல்வோம். மற்றவர்கள் எரியும் சிறு கற்கள் அந்த பாறையை ஒன்றும் செய்யாமல் தெறித்து சென்றுவிடும். அதே உங்கள் மனம் பாறை போல் இல்லாமல் இளகிய களிமண் குவியல் போல் இருந்தால் மற்றவர்கள் கூறும் எரியும் சிறு சிறு கேலி, கிண்டல் என்ற கற்கள் உங்கள் மனதில் ஒட்டிக்கொண்டு உங்களை துன்புறுத்தும். மனதை திடமாக்குங்கள். கேலியும் கிண்டலும் காணாமல் போகும்.